உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னில இருந்து ஒரு 3 நாளைக்கு வேணா ஆண்டாலும் அழகரும் எங்க வீட்ல வந்திருக்கட்டும். இந்த 3 நாள்ல ஒரு புருஷனா அழகர் எப்படி இருக்காரு, உங்க பொண்ணு அவர் சந்தோஷமா பாத்துக்கிறாரா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அப்புறம் நீங்களே அதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நல்ல யோசனை பாரதி. இந்த 3 நாளைக்கு அப்புறமாவது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புத்தி வரட்டும். ஏய், இவன் கூட 3 நாள் வாழ்றதுக்கு நான் முதல்ல சம்மதிக்கணும். நீ என்ன சம்மதிக்கிறது? ஒரு நிமிஷம் கூட என்னால உன் கூட வாழ முடியாதுரே. சரி, இதுக்கு மேலேயும் நான் உங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதே நேரம் நீங்க நான் சொல்றத கேட்கலனா இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் நான் உங்க கூட இருக்கிற கடைசி நிமிஷமா இருக்கும். ஏய், இல்லனா இன்னைக்கே நானும் ஆதையும் தமிழை கூட்டிட்டு எங்க வழியை பார்த்துட்டு போயிடுறோம். நீங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருங்க. பாரதி ஒரு நிமிஷம் இரு. நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு 3 நாள் தானே, உனக்காக வேணா இருந்து தொலைக்கிறேன். வேண்டாம் மாப்ள, நீங்க கிளம்புங்க. அத்தனா சொன்னா கேளுங்க. சரி, இருந்து தொலைக்கிறேன் நான் 2-3 நாள். சரி, அப்ப 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுதானே இருக்கீங்க. ஆனா ஆதி அவனுடைய அம்மாவை விட்டுட்டு உன் கூட தானே இருக்கான். அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை ஆதிக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் பாரதி. ஆனா பாரு, திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போறான். அப்புறம் திடீர்னு உன்னை பார்க்க வரான். இந்த மாதிரி போறதும் வரதுமா இருந்தா ஆதிக்கு சிரமம் தானே. எனக்கு அவர் கஷ்டம் புரியாமலாம் இல்லம்மா, எல்லாமே புரியுது. ஆனா அதே நேரம் அவரை ஏத்துக்கிட்ட என்னால அவங்க அம்மாவை ஏத்துக்க மனசே வரமாட்டேங்குது. ஆதிக்காக அவங்கள நான் ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கவும் மாட்டேன்னு என் உள் மனசுக்கு தெரியுது. இருந்தாலும் வெளிப்படையா இப்ப என்னால அவங்களை ஏத்துக்க முடியலம்மா. ஆடு பகை குட்டி உறவுன்னு எப்படி பாரதி வாழ முடியும்? நீ அந்த ஆதி பையனை ஏத்துக்கிட்ட மாதிரி நீ அவனோட அம்மாவை ஏத்துக்கிட்டா தானே முழுசா நீ அந்த பையனை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகும். அது மட்டும் இல்ல பாரதி, எனக்கு ஆதியோட அம்மாவை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் முழுசா தெரியாது. நீ சொல்றதையும் ஆதி சொல்றதையும் வச்சு பாக்கும்போது நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் ஆதியோட அம்மாவா இருக்கும்னு எனக்கு தோணல பாரதி. ஆதியோட மாமன், தமிழோட சித்தப்பன், உன் நாத்தனார் புருஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பணத்துக்காக இத பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஆதியோட அம்மா அன்னைக்கு ஆதி இருந்த சூழ்நிலையில அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு எதையாவது சொல்லிருப்பாங்க. இவங்களும் அதை புடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஆதியோட அம்மா தான்னு சொல்லி உன்னை நம்ப வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதி மாதிரி ஒரு பையனை பெத்த அம்மா கண்டிப்பா தப்பா இருக்க மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுது. சரி தப்பு இதையெல்லாம் இப்ப யோசிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. பெத்த தாயிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பாவம். அது எதுக்காக பண்ணாலும் சரி, அதெல்லாம் பாவ கணக்குல தான் வந்து சேரும். பிறக்கும் போதே நல்லவன் கெட்டவன் யாருமே பிறக்கிறது இல்ல. அவங்க சூழ்நிலை நல்லதையும் செய்ய வைக்கும், தப்பையும் செய்ய வைக்கும். அந்த சூழ்நிலையில நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பார்த்தா இங்க பாதி பேருக்கு சண்டையே வராது. அத்தை சொல்றது கரெக்ட் தான் பாரதி. அவங்க சூழ்நிலையில நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அவங்க செஞ்சது நியாயமா கூட தெரியும். நியாயம் அவங்க பக்கம் இல்லம்மா. ஆதிக்கிட்ட கூட அவங்க அம்மா விஷயத்துல முடிவு பண்ண கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன். அவங்கள பிரிச்சு வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? ஒரு காயத்துக்கும் ஒரு மருந்து இருக்கிற மாதிரி அந்த மருந்து வேலை செஞ்சு காயத்தை ஆத்துறதுக்கும் ஒரு கால நேரம் இருக்குல்ல. காலப்போக்குல அந்த காயம் ஆறட்டும்மா, எல்லாம் அதுக்குள்ள சரியாயிடும் நினைக்கிறேன். அம்மா, நான் என்ன பத்தி பேசினதுல நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். ஆண்டாளும் அழகரும் அங்க இருக்க போற 3 நாள்ல
நீங்க 2 பேரும் அப்பா கிட்ட பேசி அவர் மனசை எவ்வளவு மாத்த முடியுமோ மாத்த பாருங்க. அவருக்கு அழகரை பத்தி எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அவர் கண்டிப்பா மாறுவாரு. ம். ஏய் தமிழ், யார் மேல கோவமா இருக்க? யார் மேல கோவமா இருக்கிற நீ? ஏன் மேல கோவமா? இந்தாரு ஓ மேல அத்தை மேல தானே கோவம்? உங்க 2 பேர் மேலயே கோவமா தான் இருக்கேன். ஏய் தமிழ், ஏய் நான் என்ன பண்ணுவேன்னா? நான் மட்டும் என்ன பண்ணேன்? நீ தான் என்ன பண்ணிருப்ப. நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவுல வர? நானும் தானே அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எதுக்கு நடுவுல போய் இதெல்லாம் பேசிட்டு நான் இருக்க? அப்படிதான் பேசுவேன். அவ என் மேல கோவமா இருக்கேன்னு சொன்னா அதனால தான் வந்தேன். ஏய் என் மேல என்னடி கோவம் உனக்கு? ஏன் மேலே தானே கோவமா இருக்கேன்னு 2 பேர் மேல தானே சொன்னா. எனக்கு தெரிய நீ பாரு, வேண்டாமா? நான் தானே முதல்ல கேட்டேன். யாரு கேட்டா என்ன? 2 பேர் மேல தானே இருக்கிறா. என்னன்றது அவகிட்ட கேப்போம். நீ ஏய் பாரு, ஏன் நீ- நான் கேட்ட அப்புறம் கேட்க மாட்டியா? ஏய் நீ சொல்றி, நான் தானே உன்னை முதல்ல கேட்டேன். இப்ப தெரியுதா நான் ஏன் கோவமா இருக்கேன்னு? நாங்க என்ன பண்ணுவோம்னா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால தான் நானு, என் அப்பா, என் அம்மா 3 பேரும் சந்தோஷம் இல்லாம இருக்கோம். நீங்க சந்தோஷமா இல்லாததுனால தானே நானும் சந்தோஷமா இல்லாம இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இல்லாத வரைக்கும் எங்க அப்பா அம்மா இங்கேயே தான் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. உங்களாலதான் அவங்களும் இப்படி இருக்காங்க. ஏய் தமிழ், இங்க பாரு, அந்த மாதிரிலாம் இல்ல. நாங்கெல்லாம் சண்டை போடலாம், நல்லா தான் இருக்கும். அதானே? ஆமாண்டி, நானும் மாமாவும் சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சண்டைலாம் போடல. இல்ல மாமா, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ தான் சீரியஸா எடுத்துக்கிறான். ஒண்ணும் இல்ல. ஏய். நாளை விருப்பத்துல எதுவும் தொல்ல. தமிழ் கேட்டா தொட்டேன். நானும் அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? அவ தமிழ் ஒண்ணும் இல்லையே, ஆண்டாளத்துக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமாமா. அதான் என் காதுல குசு குசுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா ஆமா, உன் மாமாக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன வெக்கமா அவங்க 2 பேரும் இப்போ அடிச்சுக்குவீங்க. இங்க வந்தா கொஞ்சிப்பீங்கல்ல. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இது தமிழ். அப்பனா இவங்க கொஞ்சிட்டு தான் இருக்காங்களா? ஆமா தமிழ், இன்னும் 3 நாளைக்கு இவங்க நம்ம வீட்ல தான் இருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க இங்க இருக்க போற 3 நாளும் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. உனக்கு தான் கண்டிஷன். உனக்கு மட்டும் அப்புறம் அழகர் மாமா என்ன சொன்னாலும் ஆண்டாளத்தை செய்யணும். வா, இந்த கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. ஏன்? அதே மாதிரி ஆண்டாளத்தை என்ன சொன்னாலும் அது மறுக்காம நீங்க செய்யணும். கேட்டியா கேட்டியா? கேளு. கேக்கல கேக்கல. உனக்கு காது கேட்காது, அவ்வளவுதான். சூப்பர் தமிழ். அத பாரதி, வாடா வா. ஆண்டாள் நல்லா இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ? அப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. அவ போய் முழுசா 1 மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கால நல்லா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? முதல் தடவை அவர் பொண்ணு பிரிஞ்சிருக்காருல, அதான் இப்படி கேக்குறாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.